நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்போல் நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 21ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்போல் நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நடப்பு செய்திகளை சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸை சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கலந்து கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வெறும் ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டும் தொகுத்து வழங்குறதுனால ஃபுல்லாக டெய்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டில் ஓகேவா, அந்த நோட்ஸ் எல்லாமே மறக்காமல் அருமையாக ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், மறக்காது. சரியாம்மா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 21ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் முக்கிய செய்திகள். அதில் முக்கிய செய்திகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மார்ச் 21ஆம் தேதியில் சூப்பரான முக்கிய தினங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து புதிய வருமான வரி சட்டம் 2025 சரி 2025 எப்போது முதல் அமலுக்கு வர உள்ளது, என்ன பின்னணி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்தபடியாக முக்கிய இலவச அழைப்பு எண்கள், ஒரு 5-6 முக்கியமான அழைப்பு எண்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அதனால் அதை அப்படியே கிளியராக பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து பார்க்க போகிறது மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னா என்ன, எதற்கு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அடுத்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே எல்லை வர்த்தகம் எந்த கணவாய், எந்த சேனல் வழியாக, எந்த மாநிலத்தின் மூலமாக அது நடைபெற உள்ளது அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புதுசாக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய பல் மருத்துவ ஆணையம், எதுக்கு பதிலாக இது உருவாக்கப்பட்டது, இதனுடைய தலைவர் யார் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். தலைப்புகளை பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இதோட விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ச் 21ஆம் தேதியோட முக்கிய தினங்கள் பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு உலக காடுகள் தினம். சரி, உலக காடுகள் தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் 2012 நவம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டில் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது. சரி, அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உலக காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? 2013 மார்ச் 21ஆம் தேதி. சரிங்களா? அந்த வகையில் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம உலக காடுகள் தினத்தை, இந்த காடுகளை நம்ம பாதுகாக்க வேண்டும். சரியா? அப்போ தான் பூமி நல்லா இருக்கும், நமக்கு நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். சரியா? மண்ணரிப்பை தடுக்க முடியும். இப்படி நிறைய காரணங்களுக்காக அந்த காடுகள் தொடர்பான அந்த பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதியில் உலக காடுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? அதே மாதிரி அதே மார்ச் 21ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு தினம். சரிங்களா? அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரரும் இந்தியன் எக்கனாமியில் ஒரு முக்கியமான நபருமான எம்என் ராய் அவர்களின் பிறந்தநாள். சரியா? மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளானை 1945 சொன்னவர் எம்என் ராய். அவர் விடுதலை போராட்ட வீரரும் கூட. அவருடைய பிறந்த நாளும் மார்ச் 21ஆம் தேதி தான், மறக்காதீங்க. சரிங்களா? இதுதான் மார்ச் 21 இருக்கிற முக்கியமான தினங்கள். இனிமேல் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். புதிய வருமான வரி சட்டம் 2025 அமல். ஓகேவா? அதாவது இந்தியாவில் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். 1860 முதல் முறையாக வருமான வரி சட்டம் சரியா இயற்றப்பட்டது. ஜேம்ஸ் வில்சன் நிதியமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் பட்ஜெட் முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்டில் தான் வருமான வரியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் நிறைய வருமான வரி சட்டங்கள் மாறி மாறி வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பயன்பாட்டில் இருக்க வருமான வரி சட்டம் 1961 1961 கொண்டு வரப்பட்ட இந்த வருமான வரி சட்டம். சரியா? அந்த சட்டத்திற்கு மாற்றாக 2025ஆம் ஆண்டில் சரியா மத்திய அரசானது புதிய வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வருமான வரி சட்டம் தான் ஓகேவா வரும், அதாவது 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? பாருங்க, எளிமைப்படுத்தப்பட்ட ரொம்ப ஈஸியாக அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிற இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் சரி சிபிடிடி சரி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் மார்ச் 20 2026 அன்று அறிவிக்கை செய்து முறைப்படி அறிவிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த வருமான வரி விதிகள் அதோட தலைப்பு பாருங்க. இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 வருமான வரி விதிகள் 2026 என்ற பெயரில் வரும் ஏப்ரல் 1 2026 முதல் அமலுக்கு வர உள்ளது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புதிய வருமான வரி சட்டம் 2025 தான். அது பார்த்தீங்கன்னா வருமான வரி விதிகள் 2026ங்கிற பெயரில் ஏப்ரல் 1 2026 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. பழைய வருமான வரி சட்டம் மறந்துடாதீங்க, 1961 அதுக்கு பதிலாக தான். சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. புதிய வருமான வரி சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை சரியா ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா 819 சட்ட பிரிவுகள் இருந்தது. அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி 536 குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை 47 இருந்ததை 23 குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2.6 லட்சமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வருமான வரி சட்டத்தில் அது 5.12 இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி வருமான வரி கணக்கு விகிதத்தை வரி செலுத்துவோர் தெளிவாக புரிந்து கொள்ள வகையில்
39 புதிய வரி கணக்கீட்டு அட்டவணைகளும் 49 புதிய கணக்கீட்டு விதிமுறைகளும் இந்த புதிய சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வார்த்தை, டாக்ஸ் இயர். சரி, வரி ஆண்டு. நமக்கு பொதுவாக ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லல, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31. அதுதான் அப்படியே வரி ஆண்டாக இந்த வருமான வரி செலுத்தும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வருமான வரி சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது முந்தைய ஆண்டு, ப்ரீவியஸ் இயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு ஆண்டு, அசஸ்மெண்ட் இயர். இந்த 2 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதனால் அதுக்கு பதிலாக வரி ஆண்டு, டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரியா, அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? முக்கியமான இலவச அழைப்பு எண்கள். அதாவது தமிழ்நாடு அரசானது பார்த்தீங்கன்னா இந்த மனநல அழுத்தம், சரியா, அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தடுப்பதற்கான ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கொள்கையில் பார்த்தீங்கன்னா சில சிறப்பு அம்சங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில முக்கியமான இலவச அழைப்பு எண்கள், அது மட்டும் நம்ம இப்போ இந்த செஷனில் பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இலவச அழைப்பு எண்ணில் 14416. இது இந்தியா முழுமைக்குமான 24 மணி நேர இலவச மனநல உதவி எண். சரி, டெலிமெனாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இதன் மூலமாக நம்ம மனநல ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா, அதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த இலவச அழைப்பு எண் தான் 14416. ஓகேவா, அதே மாதிரி 14417 அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், சரி, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான 24 மணி நேர இலவச கல்வி மற்றும் பாதுகாப்பு உதவி எண். சரி, எந்த SC ST மக்கள் அந்த பிரச்சனைலாம் வரும்போது அதுக்கும் இந்த இலவச அழைப்பு எண் இந்த 14417 தான் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டது பள்ளி மாணவர்களால். ஓகேவா, அடுத்தபடியாக 104. சரியா, 104 என்பது தமிழக அரசின் 24 மணி நேர இலவச மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனை கட்டுப்பாட்டு அறைக்கான நம்பர் ஆகும். சரியா, இலவச மருத்துவ உதவிக்கான நம்பர். ஓகேவா, 104. அடுத்து 181. சரி, 181 என்பது இந்தியா முழுமைக்கும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு 24 மணி நேரமும் இலவசமாக ஆலோசனை, சட்ட உதவி, காவல்துறை உதவி, மருத்துவ உதவி எல்லாமே வழங்குவதற்காக பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இலவச அழைப்பு எண் இந்தியா முழுமைக்கும் 181. சரியாம்மா, அடுத்தபடியாக பாருங்க, சூப்பரானது. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் அது கேட்குறாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க, இனியும் கேட்பாங்க. அடுத்து 1091. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் ஆபத்தான நேரங்களில் உடனடியாக காவல்துறை உதவி பெறுவதற்கு இந்த 1091 இருக்குது. அதே மாதிரி 1098 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 வயதிற்குட்பட்ட இந்தியாவில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கான இலவச உதவி எண், சில்ட்ரன்ஸுக்கான இலவச அழைப்பு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1098. 1091 அப்படிங்கிறது பெண்களுக்கானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு தொகுப்பு இது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா, அடுத்தபடியாக பாருங்க, ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு செய்தி, மாறுபடும் ரெப்போ விகிதம் VRR. சரியா, நம்ம ரெப்போ ரேட்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஓகேவா, அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்காங்களா, MPC, அவங்க பார்த்தீங்கன்னா பணவீக்கம் பணவாட்டத்தை பொறுத்து அந்த வட்டி விதங்களை மாற்றி அமைப்பாங்க. அதில் முக்கியமானது ஒன்று இந்த ரெப்போ ரேட்டு. சரியா, இதை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த மாறுபடும் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அதாவது இது எதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னா, சந்தையில் பணப்புழக்கம் குறையும் போது வங்கிகளுக்கு தேவையான குறுகிய கால நிதியை இந்திய ரிசர்வ் வழங்கும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் எண்டு வருது, வருமான வரி நிறைய தாக்கல் செய்யணும், கணக்கு காட்டணும். இப்படி பண்ணும்போது அவங்களுடைய பணம், இந்த வருமான வரி செலுத்தும் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பணமானது, சரி, அவங்களுடைய பணமானது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சரி, வங்கிகள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால் வங்கிகளில் இந்த பயனாளியின் பணத்தின் அளவு குறையிறதுனால பணப்புழக்கம் குறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. அந்த பணப்புழக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாறுபடும் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. சரி, சந்தையில் பணப்புழக்கம் குறையும் போது வங்கிகளுக்கு தேவையான குறுகிய கால நிதியை இந்திய ரிசர்வ் வழங்கும். சரியா, இதற்கு நிலையான வட்டி வசூலிக்கப்படுவதற்கு பதிலாக சந்தை நிலவரப்படி ஏலத்தின் மூலம் வட்டி விகிதம் தீர்மானிக்கப்படும். ஒருத்தங்க நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேங்க் ரேட்டுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஒரு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, இதுதான் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரேட் எடுக்கலாம், கரெக்டாக ஒரு வட்டி விதத்தை ஃபஸ்ட்டே பேசிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் சந்தை நிலவரப்படி ஏலத்தின் மூலம், இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, ஏலத்தின் மூலம் வட்டி விகிதம் தீர்மானிக்கப்படும். சரிங்களா, இதுவே மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம் என அழைக்கப்படுகிறது. அதாவது வங்கிகள் தங்களுக்கு தேவையான நிதியை தாங்கள் செலுத்த விரும்பும் வட்டி விகிதத்துடன் ஏலம் கோரலாம். ஒரு பணம் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, யாருக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள், மற்ற கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னா RBI கிட்ட
அந்த வட்டி விகிதத்தை சொல்லி ஏலத்தில் அவங்க வந்து வெற்றி பெற்று அந்த தொகையை பெற முடியும். இதுக்கு பேர் தான் மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம் சொல்லுவாங்க. பணப்புழக்கத்தை சரியா அதிகரிப்பதற்காக வங்கிகளில் ஏற்படும் அந்த பணப்புழக்க குறைவை சரி செய்வதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம். ஃபிக்ஸடாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ஏலம் சரியா ஏலத்தில் வந்து அந்த ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதன் மூலமாக அந்த வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படும். ஓகேவா? அடுத்து முக்கியமான இன்னொரு இந்தியன் ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட இந்தியன் எக்கனாமி பாருங்கள். இந்தியா சீனா இடையே எல்லை வர்த்தகம் சரியா பாருங்கள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எந்த ஒரு வணிக வர்த்தகம் இல்லாமல் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த அவ்வாறு தொடங்கப்பட்ட இடம் எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா சீனா இடையே 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு உத்தரகாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உத்தரகாண்ட் மாநிலம் அருகே உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள லிபுலேக் கணவாய் சரி அந்த லிபுலேக் சேனல்னு சொல்லுவாங்கள்ல இந்த கணவாய் வழியாக எல்லை வர்த்தகம் தொடங்க உள்ளது சரிங்களா. 2019 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் COVID-19 பாதிப்பு உலகமெங்கும் பயங்கரம் பரவ ஆரம்பிச்சதில்ல. அந்த COVID-19 பாதிப்பு மற்றும் இந்த இந்தியா சீனா இடையே எல்லை பதற்றம் சரி அந்த சொல்லுவாங்களே அந்த கல்வான் தாக்குதல் அப்படிலாம் சொல்லுவாங்களாமா. இந்த 2020 ஜூன் மாதத்தில் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது. மாற்றி அடிச்சுட்டு இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் அந்த படை வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை வர்த்தகம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மீண்டும் பாருங்கள் இந்த லிபுலேக் கணவாய் மூலமாக நடைபெற உள்ளது. இந்த லிபுலேக் கணவாய் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் சரி அந்த பிதர்காட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வடகிழக்கில் காலாபாணி பிரதேசத்தில் இமயமலையில் 5200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா. இது தவிர இந்த லிபுலேக் கணவாயானது நேபாளம் மற்றும் சீனாவின் திபெத் எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ளது. இப்படி நிறையா அந்த கணவாய்கள் இருந்தாலும் எது வந்து நியூஸில் கேட்பாங்க எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா இப்படி தான் சரியா. லிபுலேக் மறந்துடாதீங்க, உத்தரகாண்டில் இருக்குது. சீனா இந்தியா இடையே வர்த்தகம் தொடங்க உள்ளது இந்த பாதை வழியாக தான். ஓகேவா? அடுத்தபடியாக தேசிய பல் மருத்துவ ஆணையம் பாருங்கள். தேசிய பல் மருத்துவ ஆணையம் நேஷனல் டென்டல் கமிஷன் சொல்கிறாங்க NDC சரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். இங்கே பார்க்குறது நேஷனல் டென்டல் கமிஷன் பாருங்கள். எதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாருங்கள். தேசிய பல் மருத்துவ ஆணையம் மார்ச் 19, 2026 முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது சரியா. இதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் டாக்டர் சஞ்சய் திவாரி அவர்கள் சரியா. முதல் தேசிய பல் மருத்துவ ஆணையத்தின் தலைவர் சஞ்சய் திவாரி மறக்கக்கூடாது சரிங்களா. சரிங்க பாருங்கள் எதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1948ஆம் ஆண்டில் ஓகேவா பல் மருத்துவர்கள் சட்டத்தின் கீழ் இயங்கிய இந்திய பல் மருத்துவ கவுன்சிலை மாற்றி அமைத்து தான் இந்த தேசிய பல் மருத்துவ ஆணையம் உருவாக்கப்பட்டது சரியா. இப்போ ஆரம்பத்தில் இந்திய பல் மருத்துவ கவுன்சில் உருவாக்கப்பட்டது, DCI உருவாக்கப்பட்டது 1948. அதுக்கு பதிலாக இப்போ 2026 தேசிய பல் மருத்துவ ஆணையம் NDC உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் தலைவராக சஞ்சய் திவாரி வந்திருக்கிறாங்க சரியா. ஓகே, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, உலக காடுகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, புதிய வருமான வரி சட்டம் சரிங்களா எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இலவச அழைப்பு எண் 1098 எதனுடன் தொடர்புடையது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய பல் மருத்துவ ஆணையத்தின் தலைவர் யார்? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, தேசிய காடுகள் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, லிபுலேக் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இது எல்லாமே இன்றைய சூப்பர் 6 கேள்விகள். மக்களே பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து நல்லபடியாக இந்த நடப்பு செய்திகளை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் இதில் நடப்பு செய்திகள் ஓட்டு மட்டும் சொல்லாமல் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கலந்து போனஸ் கேள்வி சூப்பர் 6 கேள்வின்னு சொல்லி நிறையா அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.